கடைந்த 3 நாட்களாக வெஸ்ட் பாங்கில் இஸ்ரேலிய படைகள் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. சுமார் 6 மாதங்களுக்கு முன்பு இஸ்ரேலிய அரசாங்கம் அதை இஸ்ரேலின் ஒரு பகுதியாக அறிவித்தது. அது பாலஸ்தீனம் அல்ல. அதற்கு எந்த சிறப்பு கவனமும் கொடுக்க முடியாது. இது இணைக்கப்பட்டு விட்டது. அவர்கள் இப்போது என்ன செய்கிறார்கள்? இஸ்ரேலிய இராணுவ நடவடிக்கை தற்போது நடந்து வருகிறது. அதாவது அங்குள்ள அனைத்து இஸ்லாமிய பயங்கரவாதிகளையும் வெளியேற்ற வேண்டும். இப்போது இதை செய்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. ட்ரம்ப் வந்த பிறகு இந்த உத்தரவு வழங்கப்பட்டதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. காசாவில் தங்க முடியாமல் பல ஹமாஸ் தலைவர்கள் இப்போது வெஸ்ட் பேங்க் வந்துவிட்டனர். இதேபோல் லெபனானில் உள்ள பல ஹெஸ்பொல்லா தலைவர்கள் இஸ்ரேலிய தாக்குதலுக்கு பயந்து வெஸ்ட் பங்குக்கு வந்துள்ளனர். பலர் சிரியாவில் இருந்து வந்துள்ளனர். வெஸ்ட் பேங்க் இப்போது இந்த தலைவர்கள் அனைவருக்கும் தலைமையகமாக உள்ளது. இது பாலஸ்தீன ஆணையத்தின் நிர்வாகத்தின் கீழ் உள்ளது. அவர்கள் ஆட்சி செய்வதாக சொன்னாலும் அவர்களுக்கு எந்த குறிப்பிட்ட அதிகாரமும் இல்லை. உலகெங்கிலும் உள்ள பல நாடுகள் தங்கள் விருப்பப்படி இங்கு நிதி வழங்குகின்றன. இந்த நிதியை பயன்படுத்தி பயங்கரவாத நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் ஒரு பகுதி இந்த வெஸ்ட் பேங்க். இப்போது அது மாறப்போகிறது. இஸ்ரேல் அதை கைப்பற்றுவதற்கு முன்பு அதை முழுமையாக சுத்தம் செய்ய வேண்டும். பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் மக்கள் அங்கே இருக்கிறார்கள். அப்படி செய்யாதவர்களும் இருக்கிறார்கள். சாதாரண மக்களும் இருக்கிறார்கள். வெஸ்ட் பாங்கில் கிறிஸ்தவ சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் உள்ளனர். இஸ்ரேல் அனைத்து பயங்கரவாதிகளையும் அவர்களின் ஆதரவாளர்களையும் அங்கிருந்து அகற்ற தயாராகி வருகிறது. நேற்று 10க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். ஒரு மூத்த மத தீவிரவாத தலைவர் உட்பட பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். முன்கூட்டிய உளவுத்துறை தகவலின் அடிப்படையில் ஒவ்வொரு வீட்டையும் மையமாக கொண்டு இராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. யாரும் கைது செய்யப்படவில்லை. அனைத்து பயங்கரவாதிகளும் கொல்லப்படுகிறார்கள். இன்னும் 2 அல்லது 3 மாதங்களில் வெஸ்ட் பேங்க் முழுமையாக இஸ்ரேலின் ஒரு பகுதியாகிவிடும். உலகின் பல பகுதிகளிலிருந்தும் யூத மக்கள் இஸ்ரேலுக்கு திரும்பி வருவதாக நான் முந்தைய காணொளியில் கூறியிருந்தேன். வெஸ்ட் பேங்க் உட்பட அமைதியாக வாழ திரும்புபவர்களுக்கான திட்டங்கள் தற்போது நடைபெற்று வருகின்றன. அதாவது பயங்கரவாத நடவடிக்கைகளை ஆதரிக்கும் ஒரு நபர் கூட வெஸ்ட் பேங்கில் தடுத்து வைக்கப்படவில்லை. இதுவரை நடந்த இராணுவ நடவடிக்கையில் கொல்லப்பட்டவர்களில் ஹமாஸ் தலைவர்களும் அடங்குவர் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெஸ்ட் பேங்கில் இப்போது நடப்பது ட்ரம்ப் நிர்வாகம் நெதன்யாகுவுடன் இணைந்து முடிவு செய்த ஒன்று. லெபனானில் இருந்து இஸ்ரேலிய படைகளை திரும்ப பெறுமாறு லெபனான் ஜனாதிபதி கோரியுள்ளார். ஆனால் அமெரிக்கா அதை மிகுந்த அவமதிப்புடன் நிராகரித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் நிலைப்பாடு என்னவென்றால் அவர்கள் தற்போதைக்கு வெளியேறக்கூடாது. ஆனால் இது குறித்து விவாதித்து முடிவு எடுக்கப்பட வேண்டும் என்று பிரான்ஸ் கூறியது. ஏனென்றால் இம்மானுவேல் மக்ரோன் ஒரு வாரத்திற்கு முன்பு லெபனானுக்கு விஜயம் செய்தார். லெபனானில் இருந்து ஹெஸ்பொல்லா மறைந்த பிறகு மூத்த ஐரோப்பிய தலைவர் ஒருவர் லெபனானுக்கு விஜயம் செய்வது இதுவே முதல் முறை. சீரியாவிலும் இதேதான் நடக்கிறது. டமாஸ்கஸ் வரை உள்ள கோலன் உயரங்களை இஸ்ரேல் கைப்பற்றியுள்ளது. இஸ்ரேலிய எல்லையும் அந்த திசையில் விரிவடைந்து வருகிறது. இந்த வெஸ்ட் பேங்க் கைப்பற்றப்பட்டவுடனே இஸ்ரேல் இந்த பகுதி முழுவதையும் உள்ளடக்கி விரிவடையும். இது தொடர்பாக இஸ்ரேல் ஏற்கனவே அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளது. இஸ்ரேல் துல்லியமான திட்டங்களுடன் முன்னேறி வருகிறது. அதாவது அடுத்த 6 அல்லது 7 மாதங்களுக்குள் இஸ்ரேல் என்ற சிறிய நாடு ஒரு பெரிய நாடாக மாறப்போகிறது. அதாவது மிகவும் ஆதிக்க சக்தி கொண்ட நாடு. அதன் ஒரு பகுதியாக வெஸ்ட் பேங்க் சுத்தம் செய்யப்படுகிறது. அதேபோல் அவர்கள் கோலன் ஹைட்ஸ் பக்கத்தில் உள்ள அனைத்து வேலிகளையும் இடித்துவிட்டு டமஸ்கஸின் 52 கிலோமீட்டர் பக்கத்தை முழுவதுமாக விரிவுபடுத்தியுள்ளனர். அதன் வரைபடங்கள் வெளிவருகின்றன. அதாவது நான் முன்பு சொன்னது சரியாக நடந்தது. இஸ்ரேல் என்ற நாடு வளர்ந்து வருகிறது. அதாவது அது இப்போதுள்ள இஸ்ரேலை விட 4 மடங்கு பெரியதாக இருக்கும். அது 4 அல்லது 5 மடங்கு பெரியதாக இருக்கும். இப்போது நமக்கு பொருத்தமான உள்கட்டமைப்பு தேவை. இஸ்ரேலிய அரசாங்கம் ஏற்கனவே அதை அறிவித்துள்ளது. இதற்கு தேவையான தொகையை இஸ்ரேலிய அரசாங்கம் ஏற்கனவே மதிப்பீடு செய்துள்ளது. இதன் மூலம் இஸ்ரேல் என்ற நாடு பெரிதாகி இஸ்ரேலிய இராணுவம் பலமடையும். அதன் மூலம் மத்திய கிழக்கு மற்றும் மேற்கு ஆசியாவில் பயங்கரவாதம் முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நம்பப்படுகிறது.